Hi guys, welcome to Voice and Culture of Laya. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா 2020ல வந்த ஜோசி த டைகர் அண்ட் த ஃபிஷ்ன்ற ஒரு ரொமான்டிக் அண்ட் காமெடி அனிமி மூவியோட ஃபுல் தமிழ் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு குட்டி இன்ட்ரோ போட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த கதையோட பேர் ஜோசி த டைகர் அண்ட் த ஃபிஷ். ஜோசிங்கிறது நம்ம ஹீரோயினோட பேர். இந்த டைகர்ன்றது புலி தான், ஆனால் அந்த புலிக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அது என்னன்னா மனுஷங்களுக்குள்ள இருக்க ஒரு குணத்தை குறிக்கும். அது என்னன்னா மனுஷங்களோட ஒரு நெகட்டிவ் சைடு. பொதுவாக அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும், ஆனால் சில பேர் அதையே ஒரு ப்ரெசன்ஸாக வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் த ஃபிஷ்ங்கிறது வந்து மனுஷங்களுக்குள்ள இருக்க இன்னொரு எமோஷன், அதாவது தயக்கம், பயம், இந்த மாதிரிலாம் இருக்க இன்னொரு எமோஷன். இந்த கதை எதை பேஸ் பண்ணி போக போகுதுன்னா பயமும் தயக்கமும் கலந்து ஆழ்கடல்ல வாழ்ந்துட்டு வந்த ஒரு அழகான மீன் எப்படி வெளி உலகத்துக்கு வந்து நல்லதோட சேர்ந்து கெட்ட வைப் இருக்க இந்த புலிங்க கூட்டத்துல எப்படி சர்வே ஆக போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த கதை போகும். உங்களை ரொம்ப குழப்பறணும், சரி இருங்க புரியுற மாதிரி சொல்றேன். எப்பவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அடைஞ்சிருக்கவங்களுக்கு வெளி உலகத்தை பார்க்க கொஞ்சம் பயமா தான் இருக்கும். வெளியாருங்க கிட்ட பேசவோ அவங்களோட சகஜமா நடந்துக்கவோ இவங்களால முடியாது. ஆனா எப்பவும் இதே மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா ஒரு நாள் வெளியில வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் நம்ம ஹீரோயினுக்கு. அவங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இந்த உலகத்துல சர்வே ஆனாங்களா இல்லையான்றத பத்தி தான் இந்த கதை போகும். அதோட இந்த மூவில எல்லா பாண்டை பத்தியும் ஒரு மீனிங்ஃபுல்லான மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படி நம்ம அந்த ஸ்டோரிக்குள்ள போனா நம்ம ஹீரோக்கு யாரும் கிடையாது. அவரோட அம்மா அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துருப்பாங்க. அவருக்குன்னு இருக்கிறது இப்போதைக்கு அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஒன்னு ஃபீமேல் பெஸ்டி, இன்னொன்னு மேல் பெஸ்டி. அண்ட் நம்ம ஹீரோக்கு இந்த கடல் வாழ் உயிரினம் பத்திலாம் ஆராய்ச்சி செய்யறது ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் ஜப்பான்ல பேச்சுலர் டிகிரி போட்டிருக்காரு. அதோட ஹையர் ஸ்டடீஸ்லாம் மெக்சிகோல இருக்கு. ஸோ அவருக்கு அங்க போய் படிக்கணும்னு ரொம்ப நாள் கனவு. அந்த கனவுக்காக அவர் ஒரு பார்ட் டைம் ஜாப்ல வேலை செஞ்சு மணி சேர்த்து வச்சுட்டு வராரு. ஆனாலும் அவருக்கு அந்த மணி பத்தலன்னு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே வேலை செஞ்சுட்டு முடிச்சுட்டு எப்பவும் போல அவர் வீட்டுக்கு போறாரு. போற வழியில திடீர்னு ஆக்சிடென்ட் எல்லாம் நம்ம ஹீரோயினை பாக்குறாரு. அவங்க வேகமா வந்து நம்ம ஹீரோ மேல புத்துன்னு விழுந்துடுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரு ஆன்டிகெஃப்ட். அவங்களோட பேரண்ட்ஸும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்குன்னு இருக்கிறது அவங்களோட பாட்டி மட்டும்தான். அவங்க தான் இத்தனை வருஷமா ஹீரோயினை நல்லா கேர் பண்ணி வளர்த்துருந்துருப்பாங்க. சரி அதை விடுங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்த உடனே ரொம்ப டென்ஷனா இருக்கும். ஏன்னா ஹீரோயினை ரொம்ப சொல்லி விட்டு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதனால கடுப்பான ஹீரோயின் ஹீரோட கையை கடிச்சு இனிமேல் நீ என் பக்கம் வந்த உன்னை குழி தோண்டி புதைச்சிருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. நம்ம ஹீரோவும் பின்னாடியே போவாரு. அப்போ வந்து ஹீரோயின் கேட்பாங்க, இவன் இன்னும் நம்ம பின்னாடி தான் வரானு. அதுக்கு ஹீரோ சொல்வாரு, இல்ல என் வீடு இந்த பக்கம் தான் இருக்கு, அதனால தான் நான் இந்த பக்கம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அப்புறம் அந்த பாட்டி வந்து சரி இவ்வளவு தூரம் வந்துட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் அவர்கிட்ட காசு இல்லை, ஸோ அவங்க வீட்டுல போய் சாப்பிடுவாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறதா சொல்லுவாரு. அவரை பத்தியும் கொஞ்சம் சொல்லுவாரு. பாட்டி எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அவர் இங்க வந்தது, அவர் பேசுறது எதுவுமே சுத்தமா பிடிக்காது. அவரை பார்த்தாலே அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும். நீ தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சாப்பிடும் போதே சொல்லி ரொம்ப வெறுப்பேத்துவாங்க. ஹீரோ பொறுமையா சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்புவாரு. அப்ப அந்த பாட்டி நம்ம ஹீரோவை போக விடாம உனக்கு வேலை வேணும்னு சொல்லியிருந்தல அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே கட் பண்ண அங்கிருந்து நம்ம ஹீரோ மறுநாள் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு டீனேஜ் பொண்ணுக்கு கேர்டேக்கரா வேலைக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவருக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபனியான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல அவரோட ஓனர் வந்து நீ ரொம்ப நல்லா வேலை பார்க்குற, உனக்கு ஜாப் பர்மனன்ட் பண்ணி உனக்கு ஹையர் சேலரி தரேன், நீ தயவு செஞ்சு இங்கே இருந்துரு எங்க கூட அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டா அவரோட பிளான் எல்லாத்தையும் அந்த மேனேஜர் கிட்ட சொல்றாங்க. சொல்லி முடிச்ச பிறகு மேனேஜரும் சரி ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் இவங்களுக்குள்ள நடக்கிற இந்த எல்லா கான்வர்சேஷனையும் ஓரமா ஏக்கத்தோட ஹீரோட பெஸ்டி கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு அவங்களும் கடைசியில ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணு உன்னால முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ஹீரோட ஃபீமேல் பெஸ்டி ஹீரோ ஒன் சைடா லவ் பண்ணுவா. ஆனா ஹீரோ கிட்ட இதுவரை சொல்லியிருக்க மாட்டா, பட் கேரிங்ல காமிச்சுப்பா. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. இப்படி எதிரும் புதிருமா இருக்கிறவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க, எப்படி அவங்களுக்குள்ள லவ் வருது, அண்ட் அவங்க லைஃப்குள்ள நடக்கிற ஒரு ஹார்டான டிசிஷன் அதை 2 பேரும் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி ஹேண்டில் பண்றாங்க, இதோட அவங்களோட கியூட்டான மூமெண்ட்ஸ், ஹார்ட் பிரேக்கிங் மெமரி, இந்த மாதிரி எல்லா எமோஷனையும் ஒரே மூவில கொண்டு வந்திருப்பாங்க. இதோட கதை அண்ட் விஷுவல்ஸ்லாம் நம்மளை அழ வைக்கிற மாதிரி இருந்தாலும் சில எபிக் சீன்ஸ்ல நமக்கு கூஸ் பம்ப்ஸ் வர அளவுக்கு பயங்கரமான கிராஷாஸாக இருக்கும். கடைசியில் இவ்வளோ ஹார்டான டிசிஷன் அப்புறம் ஹார்ட் ப்ரோக்கனுக்கு அப்புறம் அவங்க சர்வே ஆகுறாங்களா இல்லையா, அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுக்கு டைகர் மேலே இருந்த ஃபியரை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவரோட மெக்சிகோ ஸ்டடீஸ் அதாவது அவரோட ட்ரீம் கோலை அச்சீவ் பண்ணாரா என்ன பண்ணாரு, அண்ட் இவங்க 2 பேர் லைஃப்ல வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையான்றதை பற்றி தான் இந்த கதை ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். இந்த கதையோட கான்செப்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுட்டேன். மற்றபடி இந்த மூவியை பற்றி நீங்கள் கேட்கறத விட அதை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களோட அதோட வைபை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஏன்னா நான் இதில் தேவையானதை மட்டும்தான் சொல்லியிருப்பேன். மற்றபடி அதில் இருக்க ரொம்ப க்யூட் அண்ட் ஃபன்னியான மூமெண்ட்ஸ்லாம் நான் சொல்லலை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ மிஸ் பண்ணாத இந்த மூவியை பாருங்கள். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன்.
மனுஷங்களுக்குள்ள இருக்க இந்த டைகர் அண்ட் ஃபிஷ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காத கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்புறம் இனிமே பார்க்காத வெறும் ஸ்டோரி மட்டும் கேட்குற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணிட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காத இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பாய். அடுத்த வீடியோல பார்ப்போம்.